குழந்தை வந்து சின்ன வயசுல இறந்துருக்கு. அந்த குழந்தை இறந்ததுக்கப்புறம் ஒரு மாதத்துலேயே இந்த ஊர் வந்து ரொம்பவே பஞ்சமாயிட்டு இருக்கு. டேய் என்னடா வாழைத்தோப்புக்குள்ளலாம் கூட்டின்னு போகிற? கரெக்டாக தான் போகிறோமா? எதிர்க்கு போனோம்னா அரைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு பக்கம் காதோ ரெண்டு பக்கம் காதோ கேட்காம போயிடுமா. பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குது இந்த மரம். கிட்டத்தட்ட 150 வருஷம் ரொம்பவே பழமையான ஒரு மரம். 1 இயர் ஆக போகுது. இன்னும் கோயில் வந்து அப்படியே நல்லா இருக்குது. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணாமல் அப்படியே இருக்குது. கொஞ்சம் நாங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பூஜை தொடங்கலான்னு இருக்கோம். அப்போல்லாம் இந்த அளவுக்கு இல்லை. இப்போ வர ஒரு மாதிரி திருவிழா இருக்குது. பயமாக இருக்குது ரொம்ப. என்னடாச்சு? காது வலிக்குறா. டேய் என்ன சொல்கிறேன்? அவன் இங்கே தான் யாரையோ பார்த்து ரொம்ப நேரம் பயந்துட்டு இருக்கான். ஆனால் எனக்கும் ஸ்டார்டிங் தெரிஞ்சுது தீபார்த்தம் காட்டுற மாதிரி யாரும் நம்ம ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அம்மா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? சிவா ஒன்றும் இல்லைடா சிவா, அப்படியே அங்கேயேடா. அம்மா நீங்கள் தானே அது? யார் அது? இந்த பக்கம் தான் நல்லா தெரியுமா? தெரியும். கரெக்டான ரூட் தான் போகிறோமாடா. Hey guys, welcome back to another new video. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கிராமத்தோடைய எல்லைப்புறத்தில் இருக்கிற ஒரு கன்னியம்மனை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்றைக்கி ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான கோயிலை தான் நம்ம போயிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போயே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 o'clock கிட்ட ஆக போகுது. ஆக்சுவலாக இந்த கன்னியம்மன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரணத்துக்காக வழிபடுறாங்க. இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூளைகள்லாம் இருக்கும். அந்த செங்கல் சூளையில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கன்னியம்மனை வழிபட்டுட்டு தான் ஒவ்வொரு டைமும் அந்த சூளை வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமைதுன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த கன்னியம்மன் கோயில் இங்கே எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்கு இந்த ஊரில். அந்த குழந்தைக்கு பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு காது கேட்கலையாம். அந்த குழந்தை வந்து சின்ன வயசுல இறந்துருக்கு. அந்த குழந்தை இறந்ததுக்கப்புறம் ஒரு மாதத்துலேயே இந்த ஊர் வந்து ரொம்பவே பஞ்சமாயிட்டு இருக்கு. இந்த ஊர் பூசாரி இந்த ஊரோட நலனா கருதி இந்த ஊர் அம்மன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முறையிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ தான் வந்து அந்த அம்மன் வந்து அவருடைய கனவுல வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி குழந்தை இருந்தனால தான் அந்த அம்மன் கோபமாக இருக்கிறதா சொன்னாங்க. அவங்களுடைய கோபம் குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த ஊரில் எல்லாமே நல்ல விஷயம் நடக்குன்ற மாதிரி சொல்லவே எல்லாரும் ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து இந்த கன்னியம்மனை வருஷம் வழிபட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இருக்க ஒரு கன்னியம்மன் கோயில் தான் நம்ம போயிட்டு பார்க்க போகிறோம். இந்த கதையை கேட்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அண்ட் கைஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் கிட்டத்தட்ட காடு மாதிரி தான் இது. காட்டு பணிகளும் இந்த ஊரில் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும். என் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிவா வந்திருக்கோம். ஸோ எங்களை சுற்றி என்ன இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஆமாம் இந்த கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது சிவா. பயப்படாத, பார்த்துக்கலாம். அது வந்தாலும் சரியா? எனக்கு புல் இருக்குது. பயப்படாமல் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக பண்ண முடியும். சரி ஓகே, ஒன்றும் இல்லை கைஸ். நாங்கள் இங்கே இருக்கிறது ரிஸ்க்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நாங்கள் கோயிலாண்ட போயிட்டு உங்களை சந்திக்கிறேன். வாங்க போகலாம். நீ என்ன நினைக்கிற சிவா? வீட்டுக்கு ஒன்றும் இல்லைடா, போயிடலாம்டா. இந்தா இது வந்து அது வந்து ஆன்ல தான்டா இருக்கும். வந்து நீங்கள் டிஸ்பிளே வந்து டச் பண்ண தெரியும். காய்ஸ் ஆக்சுவலாக இந்த இடத்த பற்றி எனக்கு சொன்னது முழுக்க சிவா தான் சொன்னான். இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குடா இந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு. வாடா போடா, கரெக்டு தானே? கரெக்டாக பயங்கரமாக இருக்குடா டேய். டேய் இது ஊரோட எல்லை மாதிரி தெரியல, ஏதோ காடு மாதிரி இருக்குடா சிவா. காடு தான்டா இது. அப்போ ஏதோ ஊரோட எல்லையில் தான் இருக்குன்னு. ஊர் எல்லாம் ஒரு 900 மீட்ரு தள்ளி இருக்கும். அவ்வளோதான். ஓகே ஓகேடா. நான் இங்கே வந்து 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு.
ரொம்ப ரிஸ்காக இருக்கா சிவா? இப்போலாம் நல்லா இருந்துச்சு, இப்போலாம் ஒரு மாதிரி இருக்குது. சிவா கையில் என்ன கொம்பு எதனா வச்சுடா. ஸோ கைஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காட்டு பண்ணி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முள்ளமன்றி, இந்த முயல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே நிறைய இருக்குதா சொன்னாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. ஸோ அதான் மட்டும் அசுரன் படம் மாதிரி அடிச்சு தூக்கிடுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சேஃப்டிக்காக தான்டா. ஸோ அது ஒரு சின்ன பையன் தான். இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. என்னதுடா? கரண்ட் ஷாக்கு வச்சுருப்பாங்களா, பார்த்து போய்ட்டாங்க. என்னடா சொல்கிறேன், பார்த்து போனா காட்டு பண்ணி கோசம் கரண்ட் ஷாக் வச்சுருப்பாங்களாடா இங்கேடா? ஆமாம். ஐயோ இது வேறையா? ரைட்டு. ரைட் அடி, ரைட்டு கரெக்டாக வழி. லெஃப்ட்டு போ. ஏய் என்னடா வாழைத்தோப்புலாம் கூட்டும் போகிற? கரெக்டாக தான் போகிறோமா? அப்படியாடா? வரும்போது ரொம்ப ஐயோ ரொம்ப இந்த இடமே காலியாக இருந்திருக்கு. வாழைத்தோப்புலாம் வச்சு வந்துட்டுமா? சூப்பரா வாழைத்தோப்புக்கெல்லாம் பூந்து வர வேண்டியதாக இருக்கு. பார்த்துடா எங்கே இருக்கு தெரியலடா. அப்படியோ அந்த மாதிரிலாம் இங்கே தான் இருக்கு அந்த மரம்டா. ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கோயில்கிட்ட வந்தாச்சு. ஸோ வாங்க கோயில்கிட்ட போயிட்டு மீதி கதையை சொல்கிறோம். ஓ இல்லைடா, யாரும் இல்லைடா. எங்கடா பயப்படுறேன்? கரெக்டாக எங்கே எந்த கோயில்டா? நீ அமைதியாக பார்த்தா பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சொல்லிட்டு பேசிட்டு போடா. கொஞ்சம் 2 கிலோமீட்டரா எங்கே இருக்குன்னு தெரியல. கரெக்டாக நீ போகிறது. ஓ ஓகே ஓகே, நீ கண்டுபிடிச்சிட்டா. எங்கே இதெல்லாம் மாதிரிமா காயத்துலாம் கட்டி வச்சுருந்தாங்க. என்ன சொல்கிறேன்? இப்போ பார்த்தா எதுவுமே இல்லை. ஐயோ நம்மளுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, அதை வந்துட்டு சொல்ல. என்ன சொல்கிறேன்? கல்யாணம் அம்மன் பேர் புதுசாக இருக்குது, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த அமாவாசை இந்த மாதிரி டைம்லாம் யாருன்னா இந்த மாதிரி டைமில் வந்தாங்கன்னா எதிர்க்கு போனோம்னா அரைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு பக்கம் காதோ ஒரு 2 பக்கம் காதோ கேட்காம போயிடுமா. மாட்டுவா என்ன சொல்கிறேன்? எனக்கே திட்டு நான் ஏதோ சின்ன வயசில் வந்தேன். ம் சரி தான் இருக்குது. அப்புறம் போய் எப்படி போட்டேன்? ஓப்பன் பண்ணுமே தான் தடுப்புலாம் போட்டு வச்சுருக்காங்கடா. பயமாக இருக்குடா தடுப்புலாம் போடுறதுடா. இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் ஓப்பன் இருக்குது. நான் காஞ்சனா படத்தில் வந்து காலை தூக்கி வைக்கிறேன் பார்த்துடா. இல்லை கையில் பயணம் கட்டிச்சுன்னா அப்படியே அவுட்ரு முடியை தூக்கி உள்ள போட்டுக்கிறேன். பார்க்கணும் நான் கணக்கு தெரியும் உனக்கு. பார்த்து போடா கைசி. ஆக்சுவலாக இது பார்க்கும்போது கொஞ்சம் ஏடாக இருக்குது. ஸோ இது கோயில் தான், கன்னியம்மன் கோயில் தான். ஸோ கடவுள் ஒன்றும் பண்ணாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கரெக்டாக போகலாமா? பயப்படாத, போ பதட்டப்படாத. இப்போ தந்தை விட்டு நம்ம ஓரத்துக்கும் இல்லை. மாற்றத்தானன்ற இங்கே தானே அப்படி தெரியும். இங்கே தானே சொன்னேன். ஓகே ஓகே சூப்பரா சிவா. ஓகே பார்த்து போ. கண்டுபிடிச்சியா? அப்பாடி பயங்கரமாக இருக்கிற ஆழம். பார்த்து அப்பா கைஸ் பயங்கரமாக இருக்குது இந்த மரம். கிட்டத்தட்ட 150 வருஷம், ரொம்பவே பழமையான ஒரு மரம். ஆலமரம் கைஸ். என்ன சிவப்பா? இதுதான் கன்னியம்மன் கோயில் ஆலயம். பார்த்து போ. பயப்படாத. செப்பல் கீழே விட்டுரு, இங்கேயே விட்டுரு.
சாமி இந்த கோயில் எங்கள் கோயில் இந்த பக்கம் இருக்குது? இந்த மரத்து கீழே இருந்தா. ஓகே. செப்பல் இங்கே விட்டுரு. வருஷத்துக்கு ஒரு மட்டும் நான் பூஜை பண்ணுவாங்க. வருஷத்துக்கு 1 டைம் தான். கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் கைஸ் நம்ம தேடி வந்த கன்னியம்மன் கோயில். இந்த கன்னியம்மன் கோயிலுக்கு இன்னொரு பேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் சிவா சொன்னான். அந்த கதை சொல்லும் போது கேட்கும் போதே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆமாம், வருஷத்தில் சில முக்கியமான நாட்கள்லாம் இருக்குல்ல, இந்த அமாவாசை, பௌர்ணமி, சில விஷயங்கள், அந்த சதுர்த்தி, அந்த மாதிரி நாள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நாட்களில் இல்லை அமாவாசை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னியம்மன் ஊரை சுற்றி வரத்தாகவும் இந்த ஊரை பாதுகாக்கத்தாகவும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த டைமில் இந்த கன்னியம்மனை இந்த ஊர் மக்கள் பார்த்துருக்கத்தான் சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவர் வீட்டில் இருந்து பாத்ரூம் போகலான்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காரு. கொஞ்சம் தூரம் ஒதுக்குப்புறமாக வந்திருக்காரு. வந்தப்போ இந்த அம்மன் வழியில் அவங்க குறுக்க போனதுனால ஒரே அடி அடிச்சுட்டு போயிட்டு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் காது கேட்காம போயிடுச்சான். அதுக்கப்புறம் நிறைய கோயில் போய் சாமி என்ன ஆச்சு, ஏதோ பேய் அடிச்சு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஸில் அவங்களுக்கு காது கேட்கணும் ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா பார்த்துருக்காங்க. பட் ஆனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு காது கேட்கல அப்படிலாம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மனே வந்து கனவுல இந்த மாதிரி வந்து எனக்கு கோவத்தை இருக்கிறதாகவும் என்னை வந்து நீ திருப்திப்படுத்தினா உன்னுடைய காது கேட்காம இருக்க போன விஷயம் வந்து சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அம்மனே ஒரு கனவுல வந்து அதுக்கான பரிகாரம் சொன்ன உடனே அவர் அந்த பரிகாரத்தை இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த காது கேட்காம போயிருந்த அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து போய் அது மட்டும் இல்லாமல் அவர் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு இடமா இருந்திருக்கு. இப்போ மட்டும் இல்லை கைஸ், வருஷம் இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்திருக்க காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மனை தரிசனம் பண்ணிட்டு சப்போஸ் அவங்க நமக்கு காட்சி அளிக்கணும்னு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். ஸோ கொஞ்ச நேரம் இந்த இடத்துல நம்ம பூஜை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த கதையெல்லாம் சிவா சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக வந்துச்சு, பயமாக வந்துச்சு, ஒரு கியூரியாசிட்டியாகவும் வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அவனை கூப்பிட்டு வந்தேன். அவன் தான் இந்த இடத்த பற்றி எனக்கு நிறைய விஷயத்த சொன்னான். ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு கைஸ். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கும் மேலே ஒரு பழமையான மரம், ஆலமரம் கைஸ். இப்போ அந்த ஆலமரத்து நடுவில் தான் இருக்கும். இந்த ஆலமரத்து நடுவில் தான் அந்த கன்னியம்மன் ஆலயம் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ இங்கே வந்து வழிபட்டுட்டு கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு கிளம்பலான் இருக்கோம் கைஸ். வாங்க போயிட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம். சிவா பார்த்து வா. சிவா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, இந்த இடத்துல இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ஒரு பூஜை பண்ண போகிறோம். அதுவும் அந்த டைமில் பண்ண போகிறோம். இது வந்து கடவுளுக்கு பிடிக்காமையும் போகலாம், ஏற்றுக்காமையும் போகலாம். நம்ம மனசு மட்டும் தளர விடாது. நம்மளுடைய மனசு தெளிவாக இருந்தால் போதும். ஸோ எந்த வகையிலையும் நீ நெகட்டிவாக திங்க் பண்ணாத, எல்லாம் நல்லதுன்னு நினச்சிக்கோ, பாசிட்டிவாக நடக்கும். சரியா? ஸோ ஓகே கைஸ், நாங்கள் இப்போது பூஜையை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ கொஞ்சம் கோவில் ரொம்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆக போகுது. இன்னும் கோயில் வந்து அப்படியே நிலையில் தான் இருக்குது. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணாமல் அப்படியே இருக்குது. கொஞ்சம் நாங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பூஜை தொடங்கலான்னு இருக்கோம். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது, பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, நாங்கள் இருந்து காமி போயிட்டே இருக்கோம். நேரப்படாது. சரியா? மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் நீ பண்ணுறதை பார்த்தா கூப்பிட்டு வந்திருக்கோம். மனசு மனசுவா தாங்க வந்து கும்பிடு. ஆமாடா, போய் கும்பிட்றா. தூரம் விட்டு சாமி கொண்டு வந்தப்பறா வேண்டிக்க சாமி, நம்மளோட தரிசனம் கிடைக்கணும். வேண்டா
நில்லு, ஒரு நிமிஷம் நில்லு. கையெடுத்து கும்பிடு, மனசில் இருக்க குறையெல்லாம் இறக்கி வை. பதட்டப்படாமல் இருக்கு. எனக்கு கொஞ்சம் எத்தனோட நான் கும்பு வச்சுக்கல. ஓகே கைஸ், பார்த்தோம் கைஸ். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பூஜை ஒரு 50% மேலே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணி ஏதாச்சும் நடக்குதுன்றது பார்ப்போம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக 11 o'clock ஆகுது கைஸ். 11:20 ஆகுது. இந்த இன்னும் ஒரு 1/2 hour இருப்போம். கரெக்டாக இந்த இதில் ஒரு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் கிளம்பலாம் கைஸ். என்ன சொல்கிறீங்களா? ஓகே. யாரும் இருந்தாங்கடா இப்போ பார்த்துலாம் கைஸ். யாரும் நின்று நம்மளே வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி பார்த்துருக்கா? என்னடா பயப்படாதடா ஃபஸ்ட்டு. புரியுது ஒன்றும் இல்லை ரிலாக்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே உட்கார, நீ ஒரு 5 நிமிஷம் உட்காரு, பயப்படாத. உட்கார்றா, ஒன்றும் இல்லைடா, உட்கார்றா, பயப்படாதடா. சரி ஓகே, கொஞ்ச நேரம் இந்த இடத்துல நிற்போம், சரியா? ஸோ கைஸ், ஆக்சுவலாக இந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். டைம் இப்போயே ஒரு 11:45 மேலே ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோம். கொஞ்சம் நேரம் உட்காரலாம், சரியா? கொஞ்சம் நேரம் உட்காந்து ப்ரே பண்ணுவோம். சப்போஸ் நம்ம நம்மக்கிட்ட பார்க்கணும், நம்ம இன்றைக்கி பார்க்கணுன்னு இருந்தால் பார்க்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி போவோம், சரியா? உட்கார தான் இங்கே கைஸ் கொஞ்சம் உட்கார தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. சரிதா, நான் உட்கார்றேன். சரி உட்கார, நான் ஒளிப்பதிவா எப்பா. இந்த இடத்த பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. இவனை பார்த்தா தான் இன்னும் பயமாக இருக்குது. இந்த பிளேஸுக்கு நான் சின்ன வயசில் ஒரு 2-3 டைம் வந்திருக்கேன். அப்போல்லாம் இந்த அளவுக்கு இல்லை. இப்போ வர ஒரு மாதிரி த்ரில்லாக இருக்குது, பயமாகவும் இருக்குது ரொம்ப. அதுவும் நைட்டில் இந்த மாதிரி இடத்துக்கு வரத்துக்கு எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. பயப்படாமல் ஒரு ஃபஸ்ட்டு பயப்படாத. நம்ம இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கும். அந்த அம்மனை பார்க்க முடியாது தான் வந்திருக்கோம். ரொம்ப நேரமாக பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப நேரமாக யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. என்னன்னு போய் பார்க்கலாமா? ஜீவா, 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 டே ரொம்ப பயமாக இருக்குடா, வாடா போலாம். ஜீவா, கொஞ்சம் டைம் ஆகணும். இது 10 நிமிஷம் தான் இருக்கு, போயிடலாம். ஏ ரொம்ப பயமாக இருக்குடா. ஏ யாரும் நம்மளை பார்க்குற மாதிரிலாம் இருக்குடா, வாடா போலாம். இதாக இருக்கும், பயப்படாது. இது ஒரு நிமிஷம் போயிடலாம். கூட பார்க்க முடியல, இதை நினச்சி பாடுறது இல்லை பண்ணலாம். நீ தனியாக இருக்குன்னா பயப்படுறாங்க, போடலாம். பதட்டப்படாத.
ஜீவா டேய் ஜீவா இங்கே பாடுறா லூஸ் மாதிரி பண்ணாது ஏந்திருவா போலாம் ஏய் ஒரு மாதிரி இருக்குது ஏந்திருவா போலாம் வாடா ஜீவா போகணுடா நான் போகிறேன் பை என்னடா ஆச்சு இதா போயிடலடா என்னாச்சுன்னு தெரியல உனக்கு ஏராச்சு வந்துட்டேன் இரா என்னாச்சுன்னு தெரியல அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டப்பான் பயப்படுறான் போலாம் இரா வரண்டா இரா அதான் விட்டு போகிறேன் ஏடா உக்காண்டா இரா பேக் எடுத்து வரண்டா ஏய் என்னாச்சுடா சிவா லைட்டு வர போச்சு என்னாச்சு காது வலிக்குதுடா ஏய் என்ன சொல்கிறேன் ஏண்டா உக்காந்துட்டா போலாம் வந்து காது வலிக்குதுடா என்ன சொல்கிறேன் காது பயங்கரமாக காட்டு கையில் வலிக்குதா வலிக்குதுடா என்ன சொல்கிறேன் ஏதாச்சும் பார்த்தியா இங்க நீ ஏதோ என்ன மாதிரி இருக்குது வாடான்னு நான் தான் வரல சரி ஒரு நிமிஷம் ஏஞ்சி வைங்க ஒரு நிமிஷம் ஏஞ்சிரு வா 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 ஒரு நிமிஷம் வா கீழே பார்த்து வா கை சாப்பிட்டா இங்கே ஏதோ ஒரு விஷயத்தை அவன் பார்த்துருக்கான் படுத்தக்கூடாது வா வா ஒரே நிமிஷம் வா ஒரே நிமிஷம் ஒன்றும் இல்லை எங்கே பார்த்த கண்டிப்பா பார்த்தியா எவ்வளோ பார்த்து லைஃப் இல்லை சரி இங்கே அங்கே கோயிலுக்கு இருக்கும் இந்த கேமரா வச்சுக்கோ இது வச்சுக்கோ பயப்படாமல் இங்கேயே வந்துடுறேன் விஷயத்தை பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருக்கேன் என்னன்னு தெரியல அம்மா யாராச்சும் இருக்கீங்களா இங்க ஒரு ரெட் கலர் சாரி நான் பார்த்தேன் சிவா ஆண்டா ஒன்றும் இல்லைடா ஏதா சிவா வந்துடுறேன் சிவா 2 நிமிஷம்னா இங்கேயே வந்துடுறேன் அவன் இங்கே தான் யாரையோ பார்த்து ரொம்ப நேரம் பயந்துட்டு இருக்கான் ஆனால் எனக்கும் ஸ்டார்டிங் தெரிஞ்சுது தீபார்த்தம் காட்டும் போது யாரும் நம்ம ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அம்மா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா சிவா ஒன்றும் இல்லைடா சிவா இரு அப்படியே அங்கேயேடா அம்மா நீங்கள் தானே அது யார் அது ஐயா சிவா டேய் சிவா ஸ்டாப் என்னடா பார்த்தா நான் சொல்லல ஒன்றும் இல்லை சரியாயிடும் ஓ பார்த்தா ஒன்றும் இல்லை சரியாயிடும் ஆக்சுவலாக நான் கண்டிப்பாக பார்த்தது சிவா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அந்த ரூம் வருதுல்ல இருந்துச்சு பயங்கரமா சிவா ஃபஸ்ட்டு இங்கே வெளியே போயிடுவோம் செப்பல் போட்டுருவோம் ஒன்றும் இல்லை சரியாயிடுவா பார்த்துமா போட ஃபஸ்ட் வெளியே போயிடலாம் இருடா நான் பார்த்து விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் பார்த்து போ எனக்கே காது ஆகுது கிட்டதான் போடுவோம் ஒன்றும் இல்லை சேஃப்தான் போ ஒன்றும் இல்லை ஏன் இருந்துச்சுடா இப்போ ஓகேடா இப்போ காது வலி இல்லைடா ஒரு நாள் வலிச்சுருந்தது அவனுக்கு ஆனால் போய் உயிர் போகிற மாதிரி வலிச்சுடா ஆக்சுவலாக நான் பார்த்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஏதாச்சும் அங்கேயே வீடியோ முடிச்சுட்டு காமிக்கலாம் நம்ம ஸோ கைஸ் ஆக்சுவலாக நான் பார்த்த விஷயம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பட் ஆனால்
ஏதோ ஒரு உருவம் தான், சம்திங் ஏதோ ஒரு உருவம் அங்கே இருந்துச்சு. கையில் ஏதோ வேல் மாதிரி ஏதோ வச்சுட்டு இருந்துச்சு. வேலா கட்டையா ஏதோ பெரிய கொம்பு கைஸ், ரொம்ப பெரிய ஒரு கொம்பு மாதிரி இருந்துச்சு. ஓகேடா. ஸோ இவனுக்கும் ஏதோ ஒரு மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ணவே ஏதோ ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் நான் சாமிக்கிட்ட வேண்டும் போது ஒரு சின்னதாக ஒரு இந்த இடத்துல அந்த வழிபாடு பண்ணும்போது ஒரு சின்ன பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சு. பட் ஆனால் தாண்டி இவன் ஏதோ பார்த்து இவன் ஏதோ சொல்லலாம். ஸோ கைஸ் ஆக்சுவலாக பூஜை பண்ணும்போது ஒரு சின்ன பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அதை தாண்டி ஏதோ ஒரு ஊற்றை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி மைண்டே ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுச்சு. இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால தான் அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். இவனுக்கும் ஏதோ ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகுது. ஸோ இங்கே இதுக்கப்புறம் இருக்க வேணான்னு தோணுது. கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12 மணி ஆயிடுச்சு கைஸ். ஸோ கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:40. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அங்கே இருந்திருக்கலாம். பட் ஆனால் எங்களால் அங்கே இருக்க முடியல. ஒரு மாதிரி ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணவே பயந்துட்டோம், 2 பேருமே ஓரளவுக்கு பயந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் சப்போஸ் இந்த இடத்துக்கு வருவான்னு தெரியல. பட் ஆனால் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு இந்த இடம். இந்த அம்மா புதுசாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை பற்றி கேட்கும்போது, இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த கன்னியம்மன் பூஜையும் சிறப்பாகவே பண்ணிட்டோம். ஸோ அந்த வகையில் ரொம்பவே ரிஸ்க்காகவும் இருந்துச்சு, அதே சமயம் ஒரு புது அட்வென்ச்சராகவும் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துக்கு வரதுக்கே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மலையை கடந்து இந்த ஊர் கிராமத்துக்குள்ளே வந்து அப்புறம் அவங்ககிட்டலாம் விசாரித்து அப்படியே எந்த பக்கம் போகணும்னு தெரியல. ஏன்னா இவன் சின்ன வயசில் வந்திருக்கான். அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வரான். இங்கே வந்துட்டு இவனுக்கே வழி தெரியல. அப்புறம் 2-3 பேரில் கேட்டு விசாரிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்தோம். உள்ளே வரும்போதே நைட் டைமில் அந்த பக்கம் போவானன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதையும் தாண்டி தான் வந்தோம். பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் கேப்சர் பண்ண விஷயம் என்ன ஏதுன்றது எனக்கு கிளியராக தெரியல. சாமியா இல்லை வேறு ஏதாச்சும் இல்லை வேறு யாருனாவா? போயிடலாம் போயிடலாம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஓகே தானே? கொஞ்சம் வலி இருக்கு காது. சரி ஓகே. இது மாதிரி காது வலி வந்ததே இல்லை. சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலான்னு இருக்கேன். ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட் நாங்கள் வெளியே போயிடலான்னு இருக்கேன் கைஸ். அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜிவா கஜாக் அண்ட் என் கூட சிவா இருக்கான். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் தர ஒரு சப்ஸ்கிரைப் தான் என்ன அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுது. ஸோ புதுசாக போகலாம்டா. அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ சந்திக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணலாம். லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள். பாய்.